இந்த வகை நாய்கள்லாம் அனுமதிக்கவே கூடாது அப்படின்ற உறுதியாக இருக்கின்ற பார்வைகளை வெளிப்படுத்தினீங்க. தொடர்ந்து விலங்குகள் நல ஆர்வலர் திரு முரளி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். விலங்குகளை கட்டுப்படுத்தணும் அல்லது தடை செய்யணும், இல்லை தடுப்பூசி போடணும், பிடிக்கணும் அப்படின்னு வந்தால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தான் முதல்ல வர்றாங்க, வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற எதிர்கேள்வியும் வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? பல விதமா பார்க்க வேண்டிய விஷயம். ஒண்ணு நாய் வளர்ப்புங்கிறது ஓனரை பொறுத்தது. அந்த நாயை ஒழுங்கா வளர்த்துருந்தா அது இந்த மாதிரி கடிக்காது. அது சின்ன குழந்தைய நாய் தொடவே தொடாது. எந்த ஒரு மிருகமும் பெரிய ஆளுகளை வேணா கடிக்கலாமே இல்ல அட்டாக் பண்ணலாமே தவிர குழந்தைகளை பார்த்துட்டு அமைதியா போயிடும். குழந்தைய அட்டாக் பண்ற அளவுக்கு இந்த நாய் இருக்குன்னா அதனோட வளர்ப்பு தான் காரணம். இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஓனர், அவர் தண்டனை அளிக்க வேண்டியவர். ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கார்பரேஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ், பெட் ரூல்ஸ். நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா நாய் வளர்க்கலாம், நாயை கொண்டு போய் ரோட்ல அதை அசிங்கப்படுத்தலாம், துணியர் கழிக்கலாம், அவங்க கண்ணுக்கா அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது நாயை கட்டி போட்டு வளர்க்குறது. நான் எந்த நாயை கட்டி போட்டு வளர்த்தாலும் அது அக்ரெசிவ் ஆயிரும், கடிக்க ஆரம்பிக்கும். நாயெல்லாம் வாயால கட்டுப்படுத்தி அன்பாலையும் பாசத்தாலையும் வளர்க்க வேண்டிய மிருகம். அதை நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்து அதை கட்டி போட்டு வளர்த்து அதை ஒரு தொல்லையாவே பார்த்து அதை வளர்க்க தெரியாம வளர்த்தனாலதான் பாதி பிரச்சனை வருது. இதுக்கு முன்னோடி யாருன்னு காரணம் கேட்டீங்கன்னா அது கார்பரேஷன். இவங்க பெட் லைசன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. 100 ரூபா கொடுத்தா லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொறுப்பு இல்ல. அதுக்கு தாண்டி இந்த நாயினுடைய குணாதிசயங்கள் என்ன, இந்த நாய்க்கு எப்பெல்லாம் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. இந்த லைசன்ஸ வருஷம் புதுப்பிக்கும் பொழுது இதெல்லாம் செக் பண்ணி இந்த நாய் யாரையா கடிச்சிருக்கா, இந்த நாய்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது, வரைமுறைப்படுத்த வேண்டியது கார்பரேஷன், கவர்மெண்டோடைய கடமை. அதுவும் அவங்க பரவன்றது இல்லை. இது தாண்டி போனீங்கன்னா தெருநாய் பிரச்சனை எடுத்துக்கணும். இதை விட பெரிய பிரச்சனை தெருநாய் பிரச்சனை. தெருநாய் தெருநாட்டுல 8 லட்சம் பேரை கடிக்குது வருஷத்துக்கு. அந்த 30 பேர் ரேபிஸால செத்து போறாங்க. நிறைய பேர் ரேபிஸ் சாகுறாங்க. அவங்க என்னத்துனா சாகுறாங்கன்னா அவளுக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. ரேபிஸ்க்கு சரியான சிம்டம்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனை இருக்கு. தெருநாயை வரைமுறைப்படுத்துறது. தெருவில் நாயை இருக்கக்கூடாது சார் கேட்டீங்கன்னா அந்த நாய்க்கு எந்த விதமான சுகபோகம் கிடையாது தெருவில் இருக்கனால. ரெண்டாவது அதனால மக்களுக்கும் இடைஞ்சல். நிறைய பேர் வண்டி அடிப்படுறாங்க, நாய் அடிச்சு கொள்றாங்க. அவங்க பைக்ல போறவங்க நாய் துரத்தி அவங்க கீழே விழுந்து அவங்க சாகுறாங்க. இந்த மாதிரி பல விதமான ஆக்சிடென்ட்ஸுக்கும் நாய்கள் காரணமா இருக்கு. திடீர்னு குறுக்க வரனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கும் பொறுப்பு கவர்மெண்ட் தான். ஒண்ணு, இந்த வளர்ப்பு நாய்கள் அதனுடைய வரைமுறைகளை அதனுடைய கட்டுப்பாட்டு கொண்டு அதுக்கு ஒரு விதிமுறைகள் ஏற்படுத்துவது அவங்களுடைய கடமை. இது நீதியரசர் திருமதி அனிதா சுனத் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் நமது தமிழக மிருகநல வாரியம் தூங்கி கொண்டிருக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி தெருநாய்களை கட்டுப்படுத்துறது கடந்த 30 வருஷமா அதுகளுக்கு கருத்தரை பண்ணி திரும்ப அதே இடத்துல விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணம் சுருட்டப்பட்டு இருக்கிறது. இந்த தெருநாய்க்கு முன்னாடி ஒரு மாஃபியாவே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையும் வரைமுறைப்படுத்த வேண்டும். இது ரெண்டையும் வரைமுறைப்படுத்தாதான் இந்த மாதிரி தெருநாய்களை கருத்தடை பண்றது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா பார்க்கப்படுது. நாய்களை கொல்றதை காட்டிலும் கருத்தடை பண்ணிட்டா அந்த நாய் இருக்க வரைக்கும் உயிரோடு இருக்கும், அதனுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்றது பார்க்கப்படுது. அதை நீங்க எப்படி ஊழல்னு சொல்ல வரீங்க? ஒரு நாய் தலையில 1500 ரூபா இருக்கு சார். ஒரு நாயை பிடிக்கிறாங்க. அந்த நாயை கருத்துரை பண்றேன்னு அடையாறுல பிடிச்சி அம்பத்தூர்ல கொண்டு போய் விடுறாங்க. நீங்க போய் பார்க்க போறீங்க, நான் பார்க்க போறேன் பண்ணாங்களா இல்லையான்னு. அவங்க 1995 கருத்தடை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எங்க 2024 இருக்கோம். 30 வருஷத்துக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாயுடைய ஜனத்தொகை குறைஞ்சி இன்னைக்கு நாயே தெருவில் இருக்கக்கூடாது. ஆனா அன்னைக்கு இருந்த விட அதிகமா நாய் இருக்கு. இது ஒரு மாஃபியாவா ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாய்க்கடி, அதாவது 8 லட்சம் பேரை தமிழ்நாட்டுல நாய் கடிக்குது. இது எங்க இருந்து டேட்டா எடுக்கிறாங்கன்னா நம்மளோட மருத்துவமனைகள்ல இருந்து இந்த டேட்டா எடுக்கிறாங்க. இந்த டேட்டாவை எடுக்கிறதுல எத்தனை பேரை நாய் கடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, அந்த தடுப்பூசியின் விலை என்ன. 5 தடுப்பூசி போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவு சார். 8 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 8 லட்சம் × 2000 அது 160 கோடி. 160 கோடி முழுக்க ஊழல். ஒரு பைசா நாய்க்கு உபயோகப்படவில்லை, மனுஷனுக்கும் உபயோகப்படுத்தவில்லை. இதை விட பெரிய ஊழல் எதுவுமே கிடையாது. இதை ஏற்கனவே அம்பலப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன். வழக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. போக தெரியும், நியூஸ் எல்லாம் வரும், அப்ப கண்டுகொள்ளலாம். நன்றி திரு முரளி. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.